தோசை பேர் என்னம்மா? வேற லெவல். அந்த குழம்புனா ஹைலைட்டே. நைட் டிராவல் ரொம்ப லேட்டு. சேலம் ஈரோடு சைடில் ஒரு சின்ன கூரைக்கடை வந்துச்சு. எது இருக்கோ கொடுங்கண்ணான்னு சொன்னேன். நான் பார்த்த உடனே இது சிக்கன் கறி தோசை தானே அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா, இது எங்க ஒரு ஸ்பெஷல் எசன்ஸ் தோசைன்னு சொன்னார். அந்த கூரைக்கடையை வீட்டுக்கு தூக்கிட்டு வர போறோம். பீரைட் ஆயில்ல பிரியாணி இலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, கை நிறைய புதினா, இதோட தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 கிலோ சிக்கன். இதுக்கு ஹைலைட்டே இந்த தேங்காய் மசாலா தான். தேங்காய், பொட்டுக்கல்ல, சின்ன வெங்காயம், பூண்டு, கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். ரோட்டுக்கடை டேஸ்ட்டை வீட்டில் கொண்டு வரதுக்கு மசாலாவெல்லாம் வறுத்து அரைக்கணும். நம்ம அம்மா பாட்டிலாம் செய்வாங்களா, அதே மாதிரி 50 வருஷம் பாரம்பரியமாக பண்ணுறதுதான் அன்னபூர்ணா மசாலா. அதுவும் நம்ம சவுத் இந்தியன் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. நான் இன்னைக்கு குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்ட் சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன். இதோட தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதை அப்படியே சாப்பிடலாம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? சிக்கன் குழம்பு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிருங்க. இதை லோ ஃப்ளேம் வச்சு அந்த இரும்பு கடாயிலே 20 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்கா எசன்ஸ் கிடைக்கும். அதை தோசை மேலே போட்டு ஒரு வாய் எடுத்து வச்சிங்கன்னா இது ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.